ஓடியா அங்கே ஓடியா வா வா இங்கே வாங்கடா நான் தான் ஓட்டிட்டு போகிறேன் வாங்கடா இங்கே ஓடியாந்துரு அங்கே போக முடியாதுடி தங்கம் இன்னைக்கு வேலை இருக்கு அம்மா ஓட்டிட்டு போகிறேன் ஓடியாங்க நம்ம இங்கே போவோம் வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் வா 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 ஓடி வா ஓடி வா 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 வாங்க வாங்க அவங்களுக்கு வந்து வயலில் வேலை இருக்குது ஏர் ஓட்ட போகிறாங்க அதனால் நம்ம ஓட்டிட்டு போகிறோம் டேய் என்ன சந்தமா பா பா மயில அட முட்டாத பிள்ளைய முட்டாத ஏண்டா அந்த கோவம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலையே பா 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 அன்னைக்கு போட்ட குட்டியும் ஓடியாராம் வா 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 நான் தூக்கிக்கிறேன் வா ஓடி வாங்க இருடி தங்கம் வா வா ஓடி வா அது வந்த பரவாயில்ல வாடி நான் தூக்கிக்கிறேன் ஓடியா அது என்ன ஓட்ட ஓடியாது தெரியுமா வா 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 இங்கே வருங்க ஐயோ இவங்களுக்கு இருக்கிற அறிவு தான் நான் தூக்கிக்கிறேன் வா எப்படி வருது பாருங்க வா அம்மா தூக்கிக்கிறேன் கொட சே போ பார்த்துக்கிறோம் போ இப்போ என்ன வேகம் போகுது பார்த்தீங்களா உன்னை யாருமா வர சொன்னது இந்த பக்கம் வந்து பூந்தடிச்சு ஒடியாந்தாச்சா நன்றி போட்டோம் நீ வந்தீங்கன்னா உங்கள் அம்மா மேய கூட மேயாதே கத்துது அங்கே போய் நான் தூக்கிட்டு வரப்போ எல்லாம் மல்பெரி வயலில் ஓடுவன்ட்டு ஆர்வமாக ஓடியான்ட்டானுங்க மல்பெரி வயலில் வந்து கேட்டை போட்டு சாத்தி வச்சுருக்கோம் அது ஏன்னா இப்போ தான் மழைக்கு அப்புறம் கொஞ்சம் துளுத்து வருது தோதான் இருக்கு ஐயோ இரு நீ என்ன பண்ணுறப்ப போங்க இங்கே நில்லு சுற்றியும் பச்சையாக இருக்கா அங்கே தான் தாவிக்கிட்டு இருப்பானுங்க வேப்பங்கண்ணை திங்கலாமா என்ன திங்கலான்ட்டு கோடி இல்லை அது உள்ள அன்னைக்கு கரெக்டாக மாட்டிக்காதீங்கடா இறங்குடா அங்கே வா கூட்டு போடா வந்து கூட்டு போடா இங்கே வா கெட்டுட்டு வா அதை வீட்டில் கொண்டு விட போனாக்கா பின்னாடியே வந்துடுவானுங்க அவனுங்க அவர் கொண்டு தாவி நிற்கிறது எங்கேயாச்சும் பச்சை இருந்தால் அங்கே தான் தாவிக்கிட்டு நிற்கிதோ இது வேலி ஹைட்டு கம்மியாக இருக்குது சாப்பிடுங்க அந்த ஒரு கன்று தான் இப்போ இடைஞ்சல் பண்ணுது மீதிலாம் வந்து கொஞ்சம் உள்ளார தள்ளி இருக்குது ஒழுங்காக மேய்ங்க எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதான் இங்கே வாம்மா அங்கே வந்து மேய் வா பிள்ளைய கூட்டிகிட்டு வா மல்பெரி இப்போ தான் துளுத்து வருது பாருங்க வா வா போய் மேய் போ ஓடு இல்லை ரவுண்ட் அடிக்குது இந்த வருஷமும் வந்து நம்ம முருங்கை போடலை 2 வருஷம் ஆயிடுச்சுப்பா முருங்கெல்லாம் போட்டு முட்டி மோதிட்டு வந்தாச்சு பின்னாடி போன இடத்துக்கே
பாலாட்டு வந்து எல்லாத்தையும் அந்தாண்ட வயலுக்கு கூட்டு போகுது. எல்லாரும் இந்தாண்ட கொல்லைக்கு வந்தாச்சு. இப்போ மல்பெரி வயல் உள்ள போடுறதுக்கு எல்லாம் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா தாவிட்டு கிளம்பையில பாருங்கள். அந்த பக்கம் பூந்தது, இந்த பக்கம் பூந்தது. அதுக்கு மேயறதுக்கே மனசு வரல. வந்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடுங்க வந்து ஒரே இடத்துல நின்று மேயாது. ஒரு அரை மணி நேரம் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைங்க. அதுக்கப்புறம் தான் பொழுது போக தான் குளிஞ்ச தலை நிமிராமல் மேய்ங்க. அதுமாரி இந்த கொல்லைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாக ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. ஒன்று கிளம்பிச்சுன்னா போதும்ப்பா, அப்படியே பின்னாடியே எனக்கு என்னான்னு போய்கிட்டே இருக்கும். என்ன எதுன்னா யோசிக்காதுங்க. நம்ம குட்டி போட்ட ஆடு மட்டும் இந்தாண்ட நிற்கிறாரு. இன்னும் 2-3 பேர் கள்ளக்குட்டி தின்னுட்ருக்கானுங்க. நம்ம அலைமேலி கிளம்பி வரத்த பாருங்க. எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு அடுத்த மேய்ச்சலுக்கு அந்தாண்ட போகணும். எங்கால மேலே போகிற போ, கறி எடு போ, எங்க மேய் போ. எங்கே போகிறீங்கப்பா? இதான் பில்லு நிறையா கிடக்கல, சாப்பிட எல்லாத்தையும். அடுத்து எங்களுக்கு மல்பெரி வயலுக்கு போகணும். கோயிலில் நிறைய இடத்துல வந்து சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து வயல்லேருந்து வந்துட்டாங்க. எல்லாம் சத்தத்தை கேட்டு கிளம்பி வரத்த பாருங்க. இப்போ வந்து அவங்களுக்கு இங்கே மேயறதுக்கே பிடிக்கல. அவங்க பின்னாடி போகணும், ஏறிக்கிட்ட ஓட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து போகணும். இப்போ அதனால் சவுண்டு கேட்டு வந்தாச்சு, நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு. கள்ளக்குடிக்கு போகாது. இது காஞ்சிருக்குங்க, ஏர் ஓட்ட முடியுமான்னு தெரியலையே. காய்ச்சலாக இருக்கு. டேய் போங்கலாம். கறி 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 எடு, கறி எடு. விளையாட்டு எங்கே நடக்குது? எங்கே நடக்குதுங்கிற? எங்கே நடக்குது? இங்கே இறங்கடா, இங்கே இறங்கடா, இங்கே இறங்கடா, இங்கே இருங்க. தலைப்பட்டானடா புள்ளிய. இங்கே இருக்கிற பில்லுக்கு ஒரு அரை மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் அலையாமல் ஒரே இடத்துல நின்று மேய்ஞ்சிதுங்கன்னா வயிறு நம்பிடும். ஆனால் அதை மட்டும் செய்ய மாட்டேதுங்க. இங்கே எந்த அந்தாண்ட போதோ, கடைசி வரைக்கும் போதோ, அடுத்து இந்தாண்ட கொல்லைக்கு வருதோ, வாக்கிங் தான்ப்பா போகுது. வயலுக்கு மட்டும் ஓட்டிகிட்டு வந்தால் வாக்கிங் தான் போகுது. இவங்கெல்லாம் தனியாக ஓட்டிகிட்டு போய் எப்படி இத்தனையும் சமாளிக்கிறாங்கங்கிறது தெரியல. நமக்கு 4 பக்கம் வேலி அடிச்சு கொடுத்து சமாளிக்கிறதுக்கு முடியல. ஒரு இடமா நிற்க மாட்டேதுங்க. அங்கெல்லாம் வேலியே கிடையாது. அங்கேயும் இங்கேயும் ஓட தான் செய்யுங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. நான் மாவரைக்கிறத போட்டு வந்தேயாங்கிற ஆடு மேய்க்க. எங்கே போடுறா, அங்கே போடுறா. கரியாடு கரியாடு கரியாடுறா. ஹே இறங்கிக்க, வேலி வீணாக்காத போ. இந்த வேலி ஒட்டா கண்ணை ஒன்றா என்னத்துக்கு ஆவறது? இங்கே பித்துக்குடியாட்டம் ஓடுதா பாருங்க, அங்கேயும் இங்கேயும். இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. வீட்டுக்கு ஓட்ட வண்டி தான். வண்டி ஏர் ஓட்டுறதுக்கு வருதா இல்லையா? மாவரைக்கிற வேலையை போட்டு வந்தாக்கா இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்குதோ. எங்களை வந்து சமாளிக்கிறதுக்கு முடியல. நம்ம மல்பெரி வயலை திறந்து உள்ளார விட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன்னா நம்ம வீட்டுக்கும் ஓட்டிகிட்டு போக முடியாது. ஏர் ஓட்டுறதுக்கு வண்டி வர்றதுக்காக வழிக்காக இங்கே உள்ள கேட்டு அங்கே உள்ள கேட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு வச்சுருக்காங்க. வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போனோம்னா வயலுக்கு போகிற நினப்பில் ஓடி போயிடுவானுங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம உள்ளார விட்டு கதை சாத்திடுவோம். ஓடிவாங்க ஓடிவாங்க. அது புள்ள வேற இருக்கான். அவங்க புள்ள வேற வந்துச்சு. அது இந்த பக்கம் வந்துச்சு. இங்கே வாடி, இங்கே வாடி, இங்கே வா, இங்கே வந்துரு, இங்கே வந்துரு, இங்கே வந்துரு, இங்கே ஓடியா, அம்மாட்ட ஓடியா. வேணாம் அது பிறகு நிற்கட்டும். ஒன்றுக்கும் ஆகாது. அது நல்லா தான் இருக்கும். கட்டி விட்டுட்டு வாங்க, கேட்டை கட்டுங்க.
ஏம்மா உன்னை விட்டுட்டு வந்துட்டானம்மா? அம்மா ஆ ஆ என்னை பார்த்து அம்மா என்னை விட்டுட்டு வந்துட்டியம்மா? உனக்கு என்ன வயிறு ஃபுல்லாக மேய்ச்சல், மாமரத்து நெயில், ருசி ருசியாக தண்ணி, உனக்கு என்னடா குறைச்ச? எல்லாம் சவுண்டில் போடு பொண்ணு போட்டுட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து அந்தாண்ட மல்பெரி இருக்க, அதையும் போய் போடு பொண்ணு போடுவாங்க. போட்டோம். இங்கேயே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இங்கே வந்து மேஞ்சது தான். அங்கேயும் நடை தான். இப்போ தான் பிடிச்சி மேய்ஞ்சாங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா. ஏதாச்சும் கொளுத்தி விட்டது கிடக்கும். நம்மளும் ஆளுங்களை மல்பெரி வயலே விட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சுப்பா. இது தைல மரத்தோப்பு, அதாவது ஆரஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தைல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் எல்லாருமே ஆரஸ்பதி தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதில் வந்து தானாக கருவேப்பிலை முளைச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக தலைன்னு தண்ணி விட்டு வளர்த்தா கூட அப்படி முளைக்காது. அது சூப்பராக முளைச்சிருக்கு. நல்ல பெரிய கண்ணாவே ஆயிடுச்சு. அதில் வந்து கருவேப்பிலை உடைச்சாச்சு. நம்ம இந்த கேட்டை வந்து திறந்து வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே வந்து ஏர் ஓட்ட போகிறோம். அதனால் வழியை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இந்த கொல்லையை வந்து ஏர் ஓட்ட போகிறோம். போன வருஷம் வந்து வேலி அடித்தோமா, இந்த வருஷம் வந்து ஏர் ஓட்ட போகிறோம். அடுத்த வருஷம் கன்று வைப்போம். நாங்கள் அப்படி தான்ப்பா. போன வருஷம் வந்து கன்றுலாம் வைக்கணுன்னு வேலி அடித்து கொடுத்தாங்க. இந்த வருஷம் தான் ஏரே ஓட்ட போகிறாங்க. வண்டி வந்து வந்துட்டுருக்கு. வாங்க வாங்க வாங்க, காணன்னு தெரிஞ்சிங்களா? வாங்க. எங்கே என்ன 2 பேர் எங்கடா வந்தது? என்ன வேக முடியாது பாருங்க. அங்கே ஒருத்தர் என்னாச்சு காலு? ஏண்டி கால்? ஏர் ஓட்டத்துக்கு வந்து டிராக்டரும் வந்தாச்சு. இந்த வழியில் வந்து வர முடியுமா என்னன்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்துச்சு. எப்படியும் அந்த தம்பி வந்து கொஞ்சம் மெதுவாக நவுத்திட்டு உள்ளார வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வேலி அடைக்கும் போதே டிராக்டர் வந்து வர்றதுக்கான இடம் விட்டு தான் நம்ம வந்து வேலி அடைச்சோம். இருந்தாலுமே வந்து அங்கேயும் இங்கேயும் மரம், இந்த செம்பருத்தி கன்று, நொனா கன்று, அது இதெல்லாம் வந்து தொட்டு கொஞ்சம் வரத்துக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் எப்படியோ வந்துட்டாப்புல. இந்த வயலும் நம்ம மல்பெரி வயலுக்கு பக்கத்தில் ஒரு வயல் இருந்துச்சு இல்லையா, வெறும் வயல். அது 2 வயலும் ஓட்டி முடிச்சுட்டு வண்டியும் வந்து கிளம்பிடுச்சு. வண்டி போனதுக்கப்புறம் கேட்டெல்லாம் சாத்திட்டு நம்ம போய் ஆட்டை வந்து ஓட்டிகிட்டு வரணும். எல்லாம் கண்டிப்பாக வீச்சுன்னு கத்துவானுங்க. ஏன்னா பக்கத்தில் ஏர் ஓட்டுற சவுண்டு வேறு சத்தமாக இருந்திருக்கும். பயந்துருப்பானுங்க. கண்டிப்பாக கத்துவானுங்க. எப்படா வந்து கேட்டை திறப்பாங்க, வீட்டுக்கு பூந்தடிச்சு ஓடியாலான்னு எல்லாம் வழியை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ போய் நம்ம ஆட்டை வந்து திறந்து விட்டுட்டு வருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரைக்குறை மேய்ச்சல் தான். வயிறு ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்காதுங்க. எல்லாம் ஒடியாரத்தை பாருங்கள். எப்படா திறப்பாங்க ஒடியாரலாம் அப்படின்ட்டு ஒடியாந்துட்டுருக்கானுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒடியாது. எல்லாம் தண்ணி வந்து இப்போ குடிக்கிறது இல்லை அவ்வளோக்கா. ஏன்னா வயலில் வந்து தர்பூசணி பழம் இன்னுமே கிடக்குது. அதனால் வந்து அவ்வளோக்கா தண்ணி குடிக்கிறது இல்லை. நம்ம செம்பருத்தி கிளை வந்து வெட்டி போட்டோம், அதுதான் வந்து சாப்பிட்டுட்ருக்கானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாகவே அடர் தீவனம்லாம் வைக்கல. வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு போனதுலேருந்து அடர் தீவனம் வைக்கிறத நம்ம நிறுத்தியாச்சு. இப்போ வந்து கடலக்கொடி, கத்திரிக்காய், அடுத்தது வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வரத்தோட சரிப்பா. அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நம்ம ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க.